வணக்கம், வந்தனம், சுஸ்வாகத்தம். வெல்கம் டு ஜெயா டி வழங்கும் சுவையோ சுவை நிகழ்ச்சிக்கு. வித்தியாசமான சமையல், எளிமையான சமையல், சுவையான சமையல், அருமையான சமையல், அட்டகாசமான சமையல் நம்ம சுவையோ சுவையில் மாத்திரம்தான். ஏன் அப்படின்னா அது உங்களுக்கு செய்யும்போது அட்டகாசமாக வருது, உங்களுக்கு நீங்களும் சந்தோஷமாக வரீங்க, எங்களுக்கும் சந்தோஷமாக இருக்குது. அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது கேப்சிகமும் மக்காச்சோளத்தை வச்சு ஒரு அருமையான கேப்சிகம் மக்காச்சோள மசாலா. இப்படி சொன்னோம்னா கார்ன் அண்ட் கேப்சிகம் மசாலான்னு சொல்லலாம். இங்கிலீஷில் சொல்லும்போது கார்ன் அண்ட் கேப்சிகம் மசாலா அட்டகாசமான ஒரு டிஷ்ஷு, சைட் டிஷ்ஷு. சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லியோட சாப்பிடும்போது ஒரு கலக்கலான ஒரு டிஷ்ஷு. சாத்தில் போட்டு பிசைஞ்சாலும் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பலோ ஐட்டத்தோடு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ இந்த கேப்சிகம் அண்ட் கார்ன் மசாலாவை செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு பார்ப்போம். குடமிளகா 200 கிராம், மக்காச்சோளம் 200 கிராம், வெங்காயம் 2 கை, தனியாத்தூள் 2 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், கடலை மாவு 1 கை, கடலைப்பருப்பு 2 டீஸ்பூன், பச்சை மிளகா 2 நம்பர், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், கொத்தமல்லி 1/2 கை, எண்ணெய் 1 குழிக்கரண்டி, உப்பு தேவையான அளவு. குடமிளகா மக்காச்சோள மசாலாவுக்கு தேவையான பொருள் பார்த்தோம். அது எப்படி செய்யணும் பார்ப்போம். எண்ணெய் ஊற்றுறோம், கடுகு, கடலைப்பருப்பு தாளிக்கிறோம், வெங்காயத்தை வதக்கிறோம், பச்சை மிளகாய் வதக்கிறோம். அந்த குடமிளகாயும் மக்காச்சோளத்தையும் போட்டு வதக்கிட்டு மிளகாத்தூள், மஞ்சள் தூள், தனியாத்தூள் போட்டு வதக்கிட்டு உப்பு போட்டுருவோம். நல்லா ட்ரையாக இருக்கும். சப்பாத்தியோட சாப்பிட்டாலும் சரி, தோசையோட மேலே தூவிட்டு சாப்பிட்டாலும் சரி, ஒரு அட்டகாசமான ஒரு டிஷ்ஷு. சாம்பார் சாதத்தோட சூப்பராக இருக்கும். இந்த பருப்பு ரசம் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா கலகலாக இருக்கும். எனக்கு பிடிச்ச பருப்பு கீரையோட சாப்பிடும்போது இன்னும் கிளாஸாக இருக்கும். இப்போ அந்த குடமிளகா மக்காச்சோள மசாலாவை எப்படி செய்ய நம்ம பார்ப்போம். இப்போ எண்ணெய் ஊற்றிட்டேன். இதில் கடுகு தாளிக்கிறதுக்கு கடுகு கடைசியாக நம்ம அந்த கடலை மாவை தூண மாதிரி போட்டிங்கன்னா அழகாக அந்த செண்டு செண்டாக ஒட்டிக்கும். இப்போ கடுகு பொரிஞ்சிடுச்சு. இதில் கடலைப்பருப்பு போடலாம். அந்த கடலைப்பருப்பு கிறிஸ்மஸோடு சாப்பிடும்போது அந்த குடமிளகாவும் அந்த காணும், கடுகு, கடலைப்பருப்பு தாளிக்கிறதுக்கு. இந்த கான் பார்த்திங்க அப்படின்னா வேக வச்ச கானாலும் சரி, நீங்கள் வேக வச்சாலும் சரி, பச்சை கான் மட்டும் போட வேண்டாம். இதில் இப்போது கிறிஸ்மஸ் வந்துடுச்சு, வெங்காயம் போட்டலாம். வெங்காயத்தை தாளிச்சுப்போம். முக்கால் பாகம் வந்ததுன்னா போதாது. இதில் நம்ம என்ன சொல்லணும், பச்சை மிளகாய் போடுறோம், வதக்கிட்டு குடமிளகாய் போடுறோம். இந்த குடமிளகாவை நல்லா வதக்குறோம். அந்த குடமிளகா வாசனையோட, அது குடமிளகாய் சாப்பிடும்போது அந்த க்ரன்ச்சினஸ் இருக்கணும். அப்போ தான் அந்த குடமிளகா வாசனையோட அது சாப்பிட்றதுக்கு ஒரு அட்டகாசமான ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இதை நல்லா வதக்கிட்டு, இப்போ இந்த வெங்காயம் ஃபுல்லாக வதக்கக்கூடாது, முக்கால் பாகம் தான் வதக்கிக்கணும். சாப்பிடும்போது வெங்காயமும் தட்டுப்படணும், குடமிளகாவும் தட்டுப்படணும். அது we'll go for a short commercial break.
வெல்கம் பேக் டு ஜெயா டி வழங்கும் சுவையோ சுவை நிகழ்ச்சிக்கு குடமிளகா மக்காச்சோள மசாலா. மக்காச்சோளத்தை ஒரு வேக்காடு வேக வச்சுருப்போம். குடமிளகா அப்படியே கட் பண்ணோம், எண்ணெய் ஊற்றணும், கடுகு கடலைப்பருப்பு தாளித்தோம், வெங்காயம் பச்சை மிளகா போட்டு வதக்கிட்டு அந்த குடமிளகாயும் அந்த மக்காச்சோளத்தையும் போட்டு மிளகாத்தூளும் தனியாத்தூள் போட்டுக்கும். இதை மஞ்சத்தூள் உப்பு போட்டாச்சு, அதையும் போட்டு அதை வதக்கலாம். இப்போது நான் சொன்னேன், இதில் பொட்டுக்கடலை மாவு அப்படி இல்லைன்னா கடலை மாவு. கடலை மாவுக்கு ஒரு டேஸ்ட்டு, பொட்டுக்கடலை மாவுக்கு ஒரு டேஸ்ட்டு. பொட்டுக்கடலை மாவுக்கு சேர்க்கும்போது உங்களுக்கு ஒரு அட்டகாசமான ஒரு டேஸ்ட் இருக்கும். இது உள்ள நான் அப்படியே ஜெல் ஆகிடும், மசாலா ஃபுல்லாக அழகாக ஒட்டிக்கும். கடலை மாவுக்கும் அந்த மாதிரி ஜெல்லாக வர வசதி. கடலை மாவுக்கும் பொட்டுக்கடலை மாவுக்கும் எனக்கு வறுத்ததால் அது டேஸ்ட்டாக சொல்லியிருக்கு. மக்காச்சோளத்தை புலவு பண்ணலாம், மக்காச்சோளம் பன்னீர் போட்டு ஒரு கிரேவி பண்ணலாம், மக்காச்சோளத்தை பற்றி ஒரு குழம்பே வைக்கலாம். அதாவது நம்ம காராமணி கத்திரிக்காய் குழம்பு வைக்கிற மாதிரி மக்காச்சோளத்தையும் கத்திரிக்காய் போட்டு அருமையான ஒரு குழம்பு செய்யலாம். ஸோ இதெல்லாம் மக்காச்சோளத்தை அப்படின்னா மக்காச்சோளத்தை வேக வைக்கிறோம், எண்ணெய் ஊற்றுறோம், கடுகு காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை தாளிக்கிறோம், வெங்காயத்தை வதக்குறோம், பூண்டு வதக்குறோம், கொஞ்சமாக தக்காளி பழத்தை போட்டு வதக்கிட்டு கத்திரிக்காயை வதக்கிட்டு அந்த மக்காச்சோளத்தை போட்டு மக்காச்சோளத்தை போட்டு வதக்கிறோம். மிளகாத்தூள் மஞ்சத்தூள் தனியாத்தூள் கொஞ்சமாக சீரகத்தூளை போட்டு வதக்கிட்டு தண்ணி விட்டு நல்லா ட்ரை ஆன பிறகு கொஞ்சமாக புளி தண்ணி ஊற்றிடுறோம். ஒரு நல்ல திக்கு கிரேவி மாதிரி வரும். ஒரு சப்பாத்தியோடையோ இல்லை ஒரு பூரியோடையோ இல்லை ஃபுல்காவோடையோ சாப்பிடும்போது கலக்கலாக இருக்கும். இப்போது இந்த குடமிளகா மக்காச்சோளம் அழகாக க்ரன்ச்சி ஆகிடுச்சு. இதில் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் அந்த கடலை மாவு தூவிக்கிறேன். நான் சொன்ன பொட்டுக்கடலை மாவு அப்படின்னா கடலை மாவு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா இது அப்படி நல்லா பைண்ட் ஆகி ஒட்டிக்கும். அந்த மசாலா உள்ள அழகாக அந்த குடமிளகாயிலையும் இந்த மக்காச்சோளத்துலேயும் ஒட்டிக்கும். சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். அது ட்ரை ஆகிடும் பாருங்கப்பா. முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னன்னு பார்ப்போம். சேமியா ஒரு கை, உருளைக்கிழங்கு 1/4 கிலோ, வெங்காயம் ஒரு கை, மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், தனியாத்தூள் 1 டீஸ்பூன், கொத்தமல்லி 1/4 கை, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் பொரிக்க தேவையான அளவு எண்ணெய், பச்சை மிளகா 3 நம்பர். இந்த சேமியா கட்லெட், அதாவது உருளைக்கிழங்கு சேமியா கட்லெட் எப்படின்னா, உருளைக்கிழங்கு நம்ம வேக வச்சிடறோம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம், வேக வச்ச பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், டைரெக்டாக போய் அதை சிங்க்கு ஓப்பன் பண்ணிடுறோம். உடனே அதை தண்ணியில் அந்த உருளைக்கிழங்கு கழுவிடுறோம், அப்படியே நம்ம தோலை உரிச்சிடுறோம். அப்போ என்ன ஆகுது, அந்த வடை செய்யும்போதோ இல்லை கட்லெட் செய்யும்போதோ அப்படியே பிரிஞ்சு போகுது. அது காரணம் அந்த உருளைக்கிழங்குல தண்ணி இருக்குதுன்னு அர்த்தம். நீங்கள் என்ன பண்ணணும், உருளைக்கிழங்கை வேக வச்சுட்டு தண்ணி இருத்துட்டு ஒரு 10 நிமிஷம் அது கிட்டே போகக்கூடாது, அப்படியே விட்டுணும். அதை 10 நிமிஷம் பொறுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தண்ணியெல்லாம் இருத்துட்டு ட்ரை ஆகிடும், தோலை உரிச்சிக்கோங்க. அப்போ மேஷ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா மேஷ் ஆகும். அதில் அந்த சேமியா போட்டுக்கலாம், வெங்காயத்தை போட்டுக்கலாம், பச்சை மிளகாய் போட்டுக்கலாம், மிளகாத்தூள் போட்டு தனியாத்தூள் போட்டு உப்பு போட்டு நல்லா உருட்டிட்டு நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு வடையாக தட்டாலும் சரி, இல்லை ஒரு கட்டடாக செஞ்சு கொடுத்தாலும் சரி. இது கூட பார்த்திங்க அப்படின்னா அருமையான ஒரு டொமேட்டோ சாஸோடு சாப்பிடும்போது ஒரு கிறிஸ்ப்னஸ் கண்டிப்பாக தொட்டு சாப்பிடும்போது கிடைக்கும். இந்த சேமியாவுக்கு உண்டான கிறிஸ்ப்னஸ் அந்த கட்லெட்டில் கிடைக்கும். ஸோ இப்போ அந்த உருளைக்கிழங்கு சேமியா கட்லெட் செய்கிறது எப்படி பார்ப்போம். உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கேன், அந்த உருளைக்கிழங்கு இதில் போட்டுறேன். இது என்ன பண்ணுறேன், நல்லா மேஷ் பண்ணிக்கிறேன். நல்லா லம்ப்ஸ் இல்லாமல்
நான் சொன்னேன் தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது, ட்ரை ஆகிடணும். உங்களுக்கு கரம் மசாலா வேணும்னா நீங்கள் கரம் மசாலா பொடி நீங்கள் போட்டுக்கலாம். ஆக்சுவலாக இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறோம். இது கொஞ்ச நேரம் ஊறணும். இந்த மசாலா ஊறி வர்றவர்களும் வில் கோ ஃபார் அ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெங்காயத்தை சேர்க்குறோம். அதுக்கப்புறம் இஞ்சி துண்டை சின்ன துண்டாக கட் பண்ணி பொடியாக கட் பண்ணி இஞ்சி துண்டை சேர்க்குறோம். வேணுமுனவங்க பூண்டு சேர்க்குறாங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் எண்ணெயில் போட்டு எடுக்கும்போது இந்த வடை, உருளைக்கிழங்கு வடை சாம்பார் சாதத்துலேயோ இல்லை ரசம் சாதத்துக்கு தொட்டு சாப்பிடும்போது கலக்கலாக இருக்கும். இந்த உருளைக்கிழங்கு பூரி மசாலா மாதிரி பண்ணலாம். ஒரு நல்ல இப்போ நம்மளுக்கு என்ன பண்ணோம், ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறோம், பூரி சாப்பிட்றோம், பூரி மசாலா நல்லா இருக்குது, வாசனை சூப்பராக இருக்குது. அந்த மாதிரி மசாலா நம்ம செய்யும்போது வரதில்லைன்னு ஃபீல் பண்ணுறோம். அதுக்கு என்ன பண்ணுறோம், நம்ம உருளைக்கிழங்கு வேக வைக்கிறோம், வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணிக்கிறோம், பச்சை மிளகாவை ஸ்லைஸ் பண்ணிக்கிறோம். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு 1/4 கிலோ உருளைக்கிழங்குன்னா அரை தக்காளி பழம் தான் யூஸ் பண்ணணும். ஆஃப் தக்காளி பழத்தை எடுத்துகிறோம், பச்சை மிளகா போட்டுக்கிறோம், மஞ்சத்தூள். இப்போது அந்த மசாலா செய்கிறோம் பாருங்கள், உருளைக்கிழங்கு மசாலாவை எண்ணெய் வைக்கிறோம், கடுகு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, உளுத்தம்பருப்பு தாளிச்சிட்டு கொஞ்சம் இஞ்சியும் போட்டு வதக்கிறேன். வெங்காயத்தை 3/4 பாகத்துக்கு வதக்கிறேன், மஞ்சத்தூள் போட்டுறேன். போட்டு இந்த உருளைக்கிழங்கு தகுந்த மாதிரி 1க்கு 3 தண்ணி விட்டுறேன். மஞ்சத்தூள் போட்ட பிறகு கலர் மாறுது, தண்ணி ஊற்ற பிறகு அந்த மஞ்சள் கலர் வருது. நல்லா கொதி வரும்போது வேக வச்ச உருளைக்கிழங்கை உதுத்தா மாதிரி வச்சிட்றேன். அப்போது அந்த மசாலா கலரே வந்து நல்ல மஞ்சள் கலரில் இருக்குது, தளன்னு இருக்குது, திக்காக இருக்காது, தளன்னு இருக்கும். நல்ல பூரி, மைதா மாவு பூரியோ இல்லை கோதுமை மாவு பூரியோ இல்லை ஆட்டா மாவு பூரியோ சுட்டுட்டு அந்த பூரியை வச்சுட்டு பூரி என்ன பண்ணணும், சுட்டுடணும். 2 பூரிக்கு நடுவில் இந்த மசாலா வைக்கணும், பூரியில் ஊற வைக்கணும். ஊற வச்சு அந்த பூரி மசாலா சாப்பிட்டிங்கன்னா பூரியோட டாப் நாச் கலகலாக இருக்கும்.
ஸோ இந்த மாதிரி நம்ம சாப்பிட்றது வந்து ருசித்து புசிக்கணும். ஏன்னா சாப்பாடு ஏனோ தானே சாப்பிடக்கூடாது. கடுகு கடலப்பருப்பு தாளித்தோம், வெங்காயத்தை வதக்கணும், பச்சை மிளகாய் வதக்கணும், குடமிளகா வதக்கிட்டு மக்காச்சோளத்தை வதக்கிட்டு வேக வச்சு மக்காச்சோளம், அதில் மிளகாத்தூள் தனியாத்தூள் போட்டு கொஞ்சம் மஞ்சள் தூளையும் போட்டு நல்லா வதக்கிட்டு கடைசியாக கடல மாவு போட்டு இறக்கிட்டோம். அருமையாக ட்ரையாக வந்துடுச்சு. சப்பாத்தி, ஃபுல்கா சப்பாத்தி, நான் ரொட்டியோடு சாப்பிடும்போது கலகலாக இருக்கும். அதே மாதிரி புலவு ஐட்டத்தோடு சாப்பிடும்போதும் சூப்பராக இருக்கும். ரெண்டாவதாக வந்து உருளைக்கிழங்கு சேமியா கட்லெட் பண்ணோம். உருளைக்கிழங்கை வேக வச்சோம், நல்லா மசிச்சுட்டு அதை சேமியாவை போட்டு அதில் கொஞ்சம் பச்சை மிளகாய் வெங்காயம் போட்டு கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு தனியாத்தூள் போட்டு கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு அதை என்ன பண்ணணும், சேமியா மேலே ஒரு உருட்டு விட்டுட்டு கட்லெட் ஷேப்பில் போட்டு எண்ணெயை சூடு பண்ணி சிம்மில் வச்சு கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணி எடுத்தோம். இது கூட ஒரு நல்ல டொமேட்டோ சாஸோடையோ அப்படி இல்லைனா நல்ல புதினா சட்னியோடு சாப்பிடும்போது கலகலாக இருக்கும். இந்த 2 டிஷ்ஷும் உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். இது நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களை அடுத்த வாரம் சந்தைகளை விடைபெறுவது தாமோதரன். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம்.